மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆந்தூரிய மலர் தோட்டம் அழகிய தோட்டத்துடன் காட்சியளிக்கின்றது. இதுவரை காலமும் மலேகா பகுதிகளில் பயிரிடப்பட்டு வந்த ஆந்தூரியம் தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் செழிப்புடன் வளர்ந்து நந்தவனமாக காட்சியளிக்கின்றது. மட்டக்களப்பு பெரிய உப்போடை பகுதியில் வசிக்கும் சசிகலா ரத்னகுமாரால் இந்த மலர்ச்சேகை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமது ஓய்வு காலத்தில் பொழுதுபோக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆந்தூரிய மலர்ச்சேகை இன்று அதிக வருமானத்தை ஈட்டித்தரும் நிலைமைக்கு அவரை உயர்த்தியுள்ளது. தனது ஆசைக்காக 1990ஆம் ஆண்டு ஒரு ஆந்தூரிய செடியை வளர்க்க ஆரம்பித்த இவர் இன்று 23 வகையான சுமார் 500க்கும் அதிகமான ஆந்தூரிய மலர் தோட்டத்திற்கு உரிமையாளராக விளங்குகிறார். இந்த மலர் தோட்டத்தில் சிவப்பு, வெள்ளை, ரோஸ் என பல வர்ணங்களில் ஆந்தூரியம் நந்தவனமாக காட்சியளிக்கிறது. திருமண விழாக்கள், வரவேற்பு வைபவங்கள் என பல சுப காரியங்களுக்கும் ஆந்தூரியம் மலரினை மக்கள் கொள்வனவு செய்து வருகின்றனர். ஆந்தூரியம் மலர் விற்பனை மூலம் மாதம் ஒன்றிற்கு 10,000 ரூபாவிலிருந்து 20,000 ரூபாவினை இவர் வருமானமாக பெற்றுக் கொள்கின்றார். இவர் உருவாக்கியுள்ள ஆந்தூரியம் நந்தவனத்தை பார்ப்பதற்கு பாடசாலை மாணவர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இது 90ஆம் ஆண்டிலிருந்து நான் சின்ன உற்பத்தியாகி வர கலர்ஸ் எல்லாம் போகிற வர வழிகள் எல்லாம் வாங்கினது. பிறகு ஒரே ஃப்ரீயாக தான் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறேன். நான் அதுக்கு பிறகு இப்போ ப்ரொஃபஷனலாக செய்யணுமென்ட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணி எம்சிலையும் ரெஜிஸ்டர் பண்ணி பொட்டானிக்கல் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லையும் இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வெளிநாட்டில் நல்ல மார்க்கெட் இருக்கு. இறைவனால் படைக்கப்பட்ட பூமியில் மண்ணின் வளத்தை கொண்டு பலவிதமான பயிர்களை வளர்க்க முடியும் என்பதற்கு இந்த நந்தவனம் சிறந்த உதாரணமாக அமைந்துள்ளது.